இன்னைக்கு பாட்டி என்ன பண்ண போறாங்கன்னா வெறுங்கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ண போறாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கத்திரிக்காய் ரெடி, தக்காளி, தாளிக்கிறக்கான எல்லா பொருளும் ரெடி. பற்ற வைங்க பாட்டி. பாட்டிக்கு இதுல பற்ற வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் பயம். பாருங்க எப்படி பற்ற வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏன் பாட்டி? பாருங்க பாட்டி எவ்வளோ எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காங்க. அடுத்தது என்ன பாட்டி போட போறீங்க? கடுகு போட போறேன். கடுகா? இது என்ன குழம்பு பாட்டி? கத்திரிக்காய் சாம்பார். கத்திரிக்காய் சாம்பாரா? கத்திரிக்காய் வணக்கிறேன். என்ன பாட்டி? வெறுங்கத்திரிக்காய் குழம்பு. வெறுங்கத்திரிக்காய் பண்ற நீங்களே இப்படி தப்பா சொன்னா நான் என்ன பண்றது? என்னமோ தேடுறாங்களே. என்ன வேணும் பாட்டி? அதான் மல்லிப்பொடி. என்னென்ன பொடி போடுவீங்க? ரெண்டுன்னா மல்லிப்பொடி. ஓஹோ. போடு. கருவேப்பிலை, கத்திரிக்காய் போட போறீங்களா? உருளைக்கிழங்கு கூட வேணும்னா சேர்த்துக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். உருளைக்கிழங்கு இல்லையே பாட்டி. பாட்டியோட கைவண்ணம் என்னன்னு கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். அடுத்தது உப்பு. உப்பு நிறைய போட்டா அது தப்பே. பாட்டி தண்ணி ஊற்றி நல்லா காய வேக வைப்பாங்க. அடுத்தது தக்காளி. எத்தனை பழம் பாட்டி போடணும்? 2 பழம் போடுங்க. தக்காளி பழம். மஞ்சத்தூள், சொல்லு. மல்லித்தூள், வரமிளகாய் தூள், இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கணும். என்ன பாட்டி? தண்ணி ஊத்தாம இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்குமா? இப்படித்தானே பண்ணிக்குவீங்க? நல்லா காய் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்திக்கலாம். சூப்பரா இருக்குது. கலரே சாப்பிடலாம் போல. சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கு. ஏன் பாட்டி? சாப்பிட்டுக்கலாம். பெருங்காயம் தூள். இது என்ன தூள்னு பாத்தீங்கன்னா சாம்பார் தூள். அது போட்டு இன்னும் சூப்பரா இருக்குன்னு பாட்டி போடுறாங்க. என்ன போடணும்? கொஞ்சம் உப்பு போடணுமா? உப்பு பத்தலையா பாட்டி? பருப்பே இல்லாம சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் குழம்பு. கிராமத்து சைடுல இப்படிதான் பண்ணுவாங்க பாட்டிங்கெல்லாம். எங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கு. எங்க அம்மா பாட்டிலாம் இப்படிதான் பாட்டி பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும். ஆனா என்ன நீங்க கொஞ்சம் காரம் போடுறீங்க, அவங்க காரம் போட மாட்டாங்க. ஏன் எப்படி இருக்கு?
காரம் புல்லா இருக்குதா?